Hi friends, NEET 2024 aspirants எல்லாருமே வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் #ReNEET #ReResults அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உண்மை என்னது அப்படின்னா என்டிஏ வந்து நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்டிஏ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மற்ற யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போது என்டிஏ வந்து ரீரிசல்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு 4 மெம்பர் கமிட்டி, அதாவது ஒரு டீம் ஆஃப் 4 மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் யாருன்னு தெரியல. ஸோ அந்த 4 மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இன்கொயரி பண்ணுவாங்க, நியாயமாக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா என்டிஏ அப்படின்னு அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு, நியாயமாக இல்லை அப்படின்னா ரீரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதே ரிசல்ட் தான். ஸோ அப்படி வந்து ஒரு ரீரிசல்ட் விட சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரீரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. அது வந்து ஒரு 6 சென்டரில் எழுதுன 1573, அதாவது 1573 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரீரிசல்ட். அதாவது அவங்க ரிசல்ட் மாறிச்சுன்னா ரேங்க் நம்மளுக்கும் மாற தான் செய்யும். ஆனால் வெறும் 1573 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரீரிசல்ட்டு, எல்லாருக்குமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த 23 லேக் ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஒன்றுமே பண்ணல என்டிஏ. ஜஸ்ட்டு இந்த 1573 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 6 சென்டரில் எழுதின இந்த 1573 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரீரிசல்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. 4 மார்க்கா 6 மார்க்கா இல்லை 100 மார்க்கா எவ்வளோன்னு தெரியல. இப்போ நான் நார்த்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 85 மார்க்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. அது வந்து இந்த மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரீரிசல்ட்டு. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் மாறிச்சு அப்படின்னா அவங்க ரேங்க் மாறும், அது பொறுத்து உங்கள் ரேங்க்கும் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ரீரிசல்ட் மாறி தான், பட் பெருசாக ஒரு ரேங்க் சேஞ்ச் வந்து இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பெரிய ரேங்க் வந்து மாறாது. ஸோ இந்த நீட் ஸ்கேமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பேப்பர் லீக்கு, கிரேஸ் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே இல்லை. ஸோ கிரேஸ் மார்க்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் பேப்பர் லீக்கு பீகாரில் ஒரு சென்டரில் நடந்தது. அண்ட் தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனை, நீட் எக்ஸாம் கீ மேட்ச் ஆகாத பிரச்சனை, அது மாதிரி நிறையா நடந்தது. அப்புறம் எலெக்ஷன் டேலையே ஏன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கே ஏன் நீட் ரிசல்ட்டை விட்டாங்க, ஏன் 4 நாள் ஏர்லியாக ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட்டு அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த என்டிஏ ப்ரெஸ் ரிலீஸில். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் என்டிஏ கொடுத்தாங்க அப்படின்றத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். கிரேஸ் மார்க்ஸ் வந்து எந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுக்கல. அண்ட் ஒரு சிஸ்டமே இல்லை. இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா வந்து இவ்வளோ மார்க்கு அப்படின்னு ஒரு சிஸ்டமே கொடுக்கல, இது வரைக்கும் எதுலேயுமே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கிரேஸ் மார்க்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 4 மெம்பர் கமிட்டியை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கடுத்து ரீரிசல்ட் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரேஸ் மார்க்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அண்டு பேப்பர் லீக் வந்து எக்ஸாம் ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து லீக் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை. ஸோ எக்ஸாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில். ஸோ இனிமேல் வந்து அது வந்து லீக்கு கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லீக் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீநீட் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா பேப்பர் லீக் வந்து ஆகலை, அதாவது எக்ஸாம் ஆரம்பித்த பிறகு தான் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நாட் கவுண்டட். ஸோ இப்போ வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணுறது? இப்போது நம்ம நீட் ரிசல்ட் வந்துருச்சு, இந்த ரேங்க் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன சாய்ஸஸ் இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ உங்கள் ரேங்க்குக்கு உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரீநீட் நடக்கும் அப்படின்னு, இல்லை ரீரிசல்ட் வந்து நம்ம ரேங்க் ரொம்ப பயங்கரமாக மாறி நம்மளுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வந்து ரேங்க் அவ்வளோலாம் மாறாது. அப்படி மாறினாலும் ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது. ரீநீட் கன்ஃபார்மாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா பேப்பர் லீக் ஆகலை. பேப்பர் வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சப்பறம் தான் லீக் ஆச்சு. ஸோ அது ரீநீட் வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரீநீட்டோ ரீரிசல்ட்டை வச்சு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அடுத்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஃபீல்டு வேறு கோர்ஸ் எடுக்கலான் இருக்கீங்களா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். அது அடுத்த டெசிஷன் என்ன அப்படின்றத யோசிங்க. அண்ட் இந்த நீட் ஸ்கேமில் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட வந்து நிறுத்திக்கோங்க.